வணக்கம் நண்பர்களே. என் பெயர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாக எக்ஸல் ஃபைலை பிடிஎஃபாக எப்படி மாற்றுறதுன்னு 2 வழிகளில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து எக்ஸல் ஒர்க் புக்கை ஃபோன் மூலமாக எப்படி பயன்படுத்துறதுன்னு தெளிவான முறையில் வீடியோ பதிவிட்டிருக்கேன். அந்த வீடியோ நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் ஃபோன் ஃபார்மட் இன் தமிழ். உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் நான் வந்து லிங்க் நான் இணைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லையும் இந்த வீடியோ கிடைக்கும். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நான் அடுத்தடுத்து போடுற பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் ஃபோனில் எக்ஸலை பயன்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்துகிற நபராக இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ஆப் ஸ்டோர்னு இருக்குது. அது மூலமாக நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியே வச்சுருக்கேன். பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் ஒன் டிரைவ்னு இருக்கா. அப்போ என்னோட ஒன் டிரைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் உள்ள ஃபைல்கள்லாம் ஃபோனில் பார்க்குறதுக்காண்டி நான் வந்து லேப்டாப்லேயும் ஒன் டிரைவ் என்னோட ஜிமெயில் ஐடியை வச்சு இன்ஸ்டால் பண்ணி நான் இதில் பார்க்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் போய் உங்களோட ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் இந்த வருங்க இப்போ ஆப் ஸ்டோரில் போய் எக்ஸல்னு டைப் பண்ணினாவே இந்த சர்ச் பார் வருங்க. அதில் போய் எக்ஸல் நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணினாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். பாருங்க இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு காமிக்க வருங்க. இது வந்து ஃப்ரீ அப்ளிகேஷனு. இது காசெல்லாம் ஆகாது. எனக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால ஓப்பன்ங்கிற ஆப்ஷன் வருது. கூகுள் ஷீட்டும் இருக்குது பாருங்க. ஸோ வேர்டு வேணும்னாலும் நீங்கள் வேர்டு பதிஞ்சிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபோல்டரில் போனீங்கன்னா நான் இந்த இதில் என்ன ஃபைல்லாம் வச்சுருக்கணும், நான் வேலை செய்கிறது எதுனா எக்ஸலில் எடுத்து நான் வேலை பார்த்து பிரிண்ட் எடுக்கிறது, இமெயில் பண்ணுறது எல்லாத்தையும் நான் இதிலே பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக எனக்கு ஒரு ஷீட் வேணும்னா பாருங்கள் பிளாங்க் ஒர்க் புக்குன்னு அதை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும். வேறு வேறு டெம்ப்ளேட்லாம் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க ஃபைலே நான் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் பாருங்க எம்எஸ் ஆஃபீஸ்னே போட்டு நான் ஆல்ரெடி ஹவு டு கன்வெர்ட்னு ஒரு எக்ஸல் ஃபைலே உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருக்குது. இந்த பாருங்க ஷீட் 1 ஷீட் 2ன்னு 2 ஷீட் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா நீங்கள் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் 3 டாட் ஐக்கான் இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே இந்த மாதிரி உங்களுக்கு டேப் ஓப்பன் ஆகுது. இதில் ஆட்டோ சேவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ சேவ் பண்ணுறதுக்காண்டி நான் ஆட்டோ சேவில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் ஏ காப்பின்னு இருக்கு பாருங்க. எக்ஸல் ஃபைலில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறது ஒரு டி டிரைவு சி டிரைவு இதுலலாம் வந்து நம்மளோட எக்ஸல் காப்பியவே இப்போ நம்ம வேலை பார்த்து இன்னொரு இடத்துல நம்ம சேவ் பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சேவ் ஏ காப்பிங்கிறது. சென்ட் ஏ காப்பின்னா யாருக்காவது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ அந்த எக்ஸல் காப்பியவே நீ வந்து சென்ட் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த சென்ட் ஏ காப்பியை கொடுத்தீங்கன்னாவே இங்கே பாருங்கள் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ வாட்ஸ்அப்னா இதில் நீங்கள் மோர் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வருங்க வாட்ஸ்அப்பு என்னென்ன இதில் நீங்கள் வந்து அனுப்பணும்னு நினைக்கிறதோ எல்லாத்துலேயும் அனுப்பலாம், இமெயில் இதெல்லாம். அதுக்கு தான் இந்த சென்டியா காப்பி. அடுத்ததாக பார்க்கணுன்னா இதுதான் முக்கியமானது, எக்ஸ்போர்ட்னு வருது பாருங்க. இதை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம ஃபோன் மூலமாக எக்ஸல் ஃபைலை பிடிஎஃபாக மாற்ற போகிறோம். இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிறத பயன்படுத்தி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பாருங்கள் பிடிஎஃப்னு வருது. இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது, எனக்கு லேண்ட்ஸ்கேப்பே ஓகே. ஏன்னா நான் வச்சுருக்க சீட்டு எனக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருவேன். இல்லை சின்னமாக இருந்தால் நான் போர்ட்ரேட்டில் வச்சுக்கிருவேன். இந்த காமிச்சிடனே பாருங்கள் எனக்கு கீழே எனக்கு பாருங்கள் காலம் நிறையா போகுதா. ஸோ அதனால நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிறேன். இது இப்போ சீட்டு 1லேயுமே எனக்கு அப்படி தான் இருக்கு பாருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ 3 ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிக்கங்க லேண்ட்ஸ்கேப்பாக போட்டுருன்னு. அடுத்து பேப்பர் சைஸு நீங்கள் ஒரு பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு முன்னாடி பேப்பர் சைஸு உங்களுக்கு வந்து அந்த வச்சுருக்கிறது வந்து A4ல் வேணுமா A3ல் வேணுமா சைஸ் பாருங்கள். நிறையா ஒரு லெட்டரு A3 A4 A5 இந்த மாதிரி நிறையா சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு செட் பண்ணிக்க. நான் இப்போதைக்கு A4 கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆக்டிவ் சீட். இதை நீங்கள் உன்னிச்சு கவனிச்சின்னா தெரியும், இந்த மூலையில் போட்டிருக்காருங்க
பிரிண்ட் ஆக்டிவ் சீட்னா நம்ம வேலை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு சீட்டு மட்டும். இந்த பாருங்க அந்த பச்சை கலர்ல உங்களுக்கு தெரியுங்களா சின்ன புள்ளியா? அது வந்து அப்போ நம்ம ஆக்டிவ் சீட் நம்ம இப்போ வேலை செஞ்சுக்கிறதுக்கு சீட்டு. நான் உங்களுக்கு எதில் நான் சொல்லிக் கொடுக்கணும் அந்த சீட்டை மட்டும் எடுக்கிறேன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் 2 3 சீட் வச்சிருக்கீங்க. பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்க அந்த பச்சை கலர்லேயே ரெண்டு இது இருக்கு பாருங்க. அது 2 புக்கு 3 புக்கு 4 புக்கு இதை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்டையர் ஒர்க் புக்கு பிரிண்ட் எடுக்கலாம். பிரிண்ட் செலெக்ஷன் இது முக்கியமாக கவனிச்சுங்க. பிரிண்ட் செலெக்ஷன் உங்களுக்கு அதில் பாருங்க பச்சை கலர் அந்த அந்த அது மட்டும் செலெக்ஷன் பண்ணியிருக்கலாம். அதனால உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் இப்போ பிரிண்ட் செலெக்ஷனே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் திரும்ப வெளில வந்துக்கிறேன். ஸோ இப்போ இப்படி இருக்கிற சீட்டில் இப்போ நான் அந்த இது ஃபுல்லாக நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த செல்லில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த புள்ளி மாதிரி இருக்கு பாருங்க அதை வச்சு இழுங்க. இழுத்துட்டு இந்த சைடு இழுத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னமாகி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 3 டாட்டில் போய் இப்போ நம்ம அந்த செலக்ட் பண்ண மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த எக்ஸ்போர்ட்டில் போய் பிடிஎஃப்ல போய் இப்போ பிரிண்ட் செலெக்ஷன்லேயே நம்ம கொடுத்துக்கிட்டோம். ஸ்கேலிங் இது நான் இப்போதைக்கு நோ ஸ்கேலிங்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ ஃபிட் என்டையர் சீட் 1 பேஜா இந்த மாதிரி செட் பண்ணுறது நான் தான் செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதனால எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா, நான் எனக்கு செலெக்ஷன் மட்டும் தானே எடுக்க போகிறேன். இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஸோ இது எங்கே சேவ் பண்ணி வைக்கணும்னு கேட்குது. ஸோ நான் இப்போ நான் சேவ் பண்ணுறது என் லேப்டாப்லேயும் சேவ் ஆகும், என்னோடய ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் உதாரணத்துக்கு அந்த ஒர்க்கிங் ஃபோல்டர்னு வச்சுருக்கேன். இதில் போய் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் உதாரணத்துக்கு டெஸ்ட்னு போடுறேனே. டெஸ்ட் பிடிஎஃப்னு போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கு. நான் ஒர்க்கிங் ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டில் பிரிண்ட்ன்னு இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் பிரிண்ட்ன்னு இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட்டாகவும் எடுக்க முடியும். நீங்கள் அதில் போட்டிருக்காங்க ஏர் பிரிண்ட்னு. உங்கள் வீட்டில் ஒரு பிரிண்டர் இருக்குன்னா அது உங்கள் வீட்டில் ஒய்ஃபை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒய்ஃபை மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். நார்மலாக அந்த பிரிண்டரை வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி அது மூலமாக எடுக்கிறதான் டேரெக்டாக போய் நம்ம பிடிஎஃபை மாற்றாமல் நம்ம ஃபோன் மூலமாகவே நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும். உங்களுக்கு அது சம்மந்தமாகவும் நீங்கள் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் அடுத்த வீடியோவில் வீடியோ அது சம்மந்தமாகவும் நான் போடுறேன். கீழே இருக்கிறதுலாம் அப்புறம் இதோட டீட்டெயில் தான், ப்ராப்பர்ட்டிஸ், வெர்ஜன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இல்லை. ஸோ இவ்வளவு தான் நீங்கள் வந்து எக்ஸல் ஃபைலை பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு இந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் அந்த ஃபைலை உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் இப்போ சேவ் பண்ண ஃபைலை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள், ஒன் டிரைவ்னு வச்சுருக்கேன்னா ஸோ இது என் லேப்டாப்பில் உள்ள ஃபைல்லாம் பார்க்க முடியும். இதில் ஒர்க்கிங் ஃபோல்டர்னு வச்சுருக்கேன்னா இந்த பாருங்கள் டெஸ்ட் பிடிஎஃப்னு இருக்கா. ஸோ நான் க்ரியேட் பண்ணது உங்களுக்கு இருக்குது, சேவ் ஆகிருக்குங்களா. இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பிரிண்ட்டு பிடிஎஃப் கரெக்டாக உங்களுக்கு பிடிஎஃபாக உருவாக்கியிருக்கா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களோட ப்ளே ஸ்டோரில் இல்லை ஆப் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போய் சர்ச்சில் போய் நீங்கள் போய் எக்ஸல் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர்னு சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். எக்ஸல் டு பிடிஎஃப் இந்த பாருங்க, எக்ஸல் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர்னு இதை ஓப்பன் பண்ணாவே இந்த பாருங்க இந்த இருக்குல்ல கீழே நான் ஆல்ரெடி இந்த ஆப் பயஞ்சு வச்சுருக்கேன், எனக்கு ஓப்பன்னு காமிக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோடுன்னு காமிக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமாகவும் நீங்கள் வந்து எக்ஸல் ஃபைலை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த பாருங்க எக்ஸல் டு பிடிஎஃப்னு இது ஒரு அப்ளிகேஷனே இருக்குது. இப்போ இங்கே வந்து அப்லோடு இயர் ஏதாவது கன்வெர்ட் பிடிஎஃப் அப்லோடு இயர்னு வரையில் இப்போ இந்த மாதிரி போகுது. போகல நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் எது மூலமாக எடுக்கிறியா பண்ணுறீங்க ஃபோன் ஆப்ஷன்லாம் வருது. ஸோ இது மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்டை கொண்டாந்து நீங்கள் கன்வெர்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா இதில் கன்வெர்ட் ஆயிரும். இதிலே பாருங்கள் இந்த சைடு நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் சைன்இன் பண்ணி கூகுளில் சைன்இன் பண்ணிக்கலாம். உங்களோட பிடிஎஃப் பிடிஎஃப் பார்த்துக்கலாம்.
இமெயில் அனுப்புறதுனால நீங்கள் இது மூலமாகவே நீங்கள் டு சப்ஜெக்ட் மெசேஜ்லாம் போட்டு அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணி இது மூலமாகவும் நீங்கள் அந்த பிடிஎஃபை இமெயில் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல்னு நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லைக்ஸ் கமெண்ட் வந்து என்னோட வீடியோவை வந்து முன்னோக்கி காமிக்கிறதுக்கு வந்து யூடியூப் தரப்பில் வந்து அதை முதன்மையாக பார்க்குறாங்க. அதனால மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. டிஸ்லைக் பண்ணது காரணத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்பொழுது தான் என்னோட அடுத்தடுத்த பதிவுகளை நான் என்னால் நேர்த்தியாகவும் பதிவிட முடியும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.